அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உள்ளிட்ட பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சட்டமேதை அம்பேத்கர் கடந்த 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் மறைந்தார். அவரது மறைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. மேலும் மகாபரிநிர்வான் தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு கீழே அவரது திருவுருவ படம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை எழும்பூர் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 128 பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அண்ணல் அம்பேத்கரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவரை வணங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே முதலாக அம்பேத்கர் பெயரில் அரசு கல்லூரியை கொண்டு வந்தது திமுக எனவும், சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்கு பாடுபடும் அரசு திமுக அரசு எனவும் தெரிவித்தார். 1972 இந்தியாவிலே முதலாக அண்ணல் அம்பேத்கர் பேர்ல அரசு கல்லூரி, 1989 சென்னை சட்டக்கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பெயர், 1990ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய 100ஆண்டு விழா, சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பேர்ல கல்வி அறக்கட்டளை, அம்பேத்கர் பேர்ல விருது, சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அவருடைய சிலை. இப்படி புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த ஏப்ரல் 14ஆம் நாளை சமத்துவ நாளாக நாம் அறிவித்தோம். அந்த நாளை கொண்டாட மட்டுமல்ல, அனைவரும் சமத்துவ உறுதிமொழிக்க ஆணையிட்டவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை பெருமையோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.